ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காமிதியா என்ற குளத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், இறைத்தூதர் சபையில் இருக்கிறார்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். இறைத்தூதர் சொன்னார்கள், பெண்ணை என்ன சொல்கிறாய்? நீ பாவ மன்னிப்பை கேள், இறைவன் மன்னிப்பான், மறைப்பான், சாட்சிகள் இல்லை, ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய்? விலகிச் செல் என்று இறைத்தூதர் அனுப்பிவிடுகிறார்கள். இறைத்தூதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள், இறைத்தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள், அதுபோல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள். நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன். என் வயிற்றிலே கரு இருக்கிறது, குழந்தை இருக்கிறது. இறைத்தூதர் சொன்னார்கள், நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும், முடியாது, நீ குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால்குடி மறந்ததற்கு பிறகு வா. பால்குடி மறந்ததற்கு பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து இறைத்தூதரை, குழந்தை உணவை சாப்பிடுகிறது, நீங்கள் தண்டனையை கொடுங்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும், விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய இரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது. அந்த தோழர் சீ என்றார்கள், ஒரு விபச்சாரியின் இரத்தம் என்றார்கள். தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக. இறைத்தூதர் அந்த நேரத்தில் உமர் வந்து இறைத்தூதரை பிடித்து சொன்னார்கள், இறைத்தூதரை, ஒரு விபச்சாரிக்கு தொழுகை நடத்துகிறீர்களா? மனிதர்கள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய பாவத்தை பார்த்தார்கள். இறைத்தூதர் பார்த்தார்கள் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை. சொன்னார்கள், இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவில் உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது. அவர்கள் எல்லோரும் பார்த்ததை, அந்த பெண் செய்த பாவத்தை. இறைத்தூதர் பார்த்தது அந்த பெண் இறைவனிடத்திலே செய்த பாவ மன்னிப்பை. நமக்கு தெரியாத ஒரு பாவம் செய்திருக்கலாம். அவர் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே சிந்திய கண்ணீர்கள் எத்துணை, கரமேந்திய வார்த்தைகள் எத்துணை. இறைவன் அவரை மன்னித்து அவனை அங்கீகரித்திருந்தால், இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது. அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால், நீ பாவம் செய்தாயே என்று அவரை கவலை உரைய செய்தால், எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவங்கள் தான் அவர்களை மேம்படுத்தும். அவர்களுடைய பாதைகள் அதை திருத்திக் கொண்டு தன்னை முன்னேற்றுபவன் தான் சிறந்த மனிதனாக மாறுவான். அவரை பார்த்து இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மனிதர்கள் உண்டு, அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார், ஒருவர் பாவியாக இருந்தார். நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார். அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார், நீ என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய், என்னையும் என் பாவத்தையும் விடு, நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார். அந்த நல்லவர் கோபப்பட்டு, நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய், இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார். இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான். நல்லவரை பார்த்து சொன்னான், நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும்? நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ நரகத்திலே செல். அந்த பாவியை அழைத்து சொன்னான், நீ கவலை கொள்ளாதே, என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன், செல் என்றான். பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது.